அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 57:20-21 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் தமது ஜனத்திற்கு கொடுக்கிற ஐஸ்வர்யங்களிலே பிரதானமானது இந்த சமாதானம் தான். ஆகவே தான் ஆண்டவர் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னாரே தவிர, உங்களுக்கு நான் ஆஸ்தியை சம்பாதித்து விட்டு போகிறேன், பொருளை கொடுக்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணாமல் ஆண்டவர் உங்கள் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார்னா, எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஐஸ்வர்யமும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் சமாதானம். ஆக தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த சமாதானம். நீங்களும் நான் இந்த உலகத்திலே பக்தியற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயமற்ற உலகம். இன்னும் சொல்ல போனால் பக்தியை, தெய்வ பயத்தை அற்பமா நினைத்து பரியாசம் பண்ணுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நமக்கு நமது சமாதானத்துக்கு கேடு பல விதங்களிலே இந்த உலகத்தில் இருக்கிறது. நமக்கு எப்படி பயம், அது நம்ம சமாதானத்துக்கு கேடா இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, துர்ச்செய்திகளை குறித்து பலவிதமான போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால தேவைகளை குறித்து பல நிலைகளிலே நமது சமாதானத்துக்கு கேடு இந்த உலகத்தில் இருக்கிறது. கேட்கிற உங்களுக்கு கூட உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கலாம். மனிதர்கள், சாசின் போராட்டங்கள், வியாதிகள், இப்படி பல நிலைகளிலே தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சக்திகள் அதிகம் இருக்கிறது. இன்னும் நாட்கள் நெருங்க 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 இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ தேவ ஜனத்துக்கு இந்த பொல்லாத உலகத்துல சமாதானத்துக்கான கேடு நிறைய இருக்குதுங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் தமது ஜனத்துக்கு வாக்கு பண்ணினது, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொல்லி சமாதானத்தை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ தேவ ஜனத்துக்கு இத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. தமது ஜனத்துக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான். இதை கேட்கிற அருமையானவர்களே, பயப்படாதிருங்கள். வாக்கு பண்ணின தேவன் உங்களை கைவிட மாட்டார், வாக்கு மாற மாட்டார். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆதரிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா.